அஇஅதிமுக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மீண்டும் முதலமைச்சராக்க பாடுபடுவது என பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்களில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ராமநாதபுரத்தில் அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் திருமதி விஜிலா சத்யானந்த் எம்பி, திரு அன்வர் ராஜா எம்பி, மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் தர்மர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழக அரசு அமைந்திட அயராது பாடுபட வேண்டும் என அறிவுரை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் குத்தாலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு எஸ் பவுன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி அஇஅதிமுக அமோக வெற்றி பெற தீவிர கள பணியாற்றுவதென உறுதியேற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜை மாவட்ட கழக செயலாளர் திரு கோவிந்தராஜ், திரு அசோக்குமார் எம்பி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் சூரியம்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு கே வி ராமலிங்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்த கூட்டத்தில் பேசிய கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுக வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி பேரூராட்சி மற்றும் நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பழனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு குமாரசாமியை அறிமுகம் செய்து வைத்து கழக நிர்வாகிகள் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அறிவுரைகளை வழங்கினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு எஸ் கலைச்செல்வனை கழக பாசறை மாநில செயலாளர் திரு ப குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன், திரு டி ரத்னவேல் எம்பி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்து அஇஅதிமுக வெற்றிக்கு கழக நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதனிடையே திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன் திருச்சியில் கட்டுமான சங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கட்டுமான தொழில் வளர்ச்சிக்கு அறிவித்த சலுகைகளை விரிவாக எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். இதனிடையே ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரும் 5ஆம் தேதி தேர்தல் எழுச்சி உரை ஆற்ற உள்ளதை அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரை வரவேற்கவும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் கழக நிர்வாகிகள் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைச்சர், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.